ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி சொல்ல போகிறோம். இது எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமாக இருக்க போகிறது, கோடிகளை கொட்டி கொடுக்க போகிறது, வாழ்க்கையில் நல்ல திருப்புமுனை அமையப் போகிறது என்பதை ஒரு மேலோட்டமாகத்தான் இந்த பதிவில் நம்ம எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் போட போகிறோம். இருந்த போதிலும் இதில் மேலோட்டமாக தான் நம்ம சொல்கிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இது ஒரு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். நம்ம எந்தெந்த ராசிகளுக்கு இண்டிவிஜுவலாக போட போகிறோம், ஒவ்வொரு ராசிகளுக்கும். அப்போது உங்களுக்கு இன்னும் விலாவாரியாக கண்டிப்பாக சொல்லுவோம். இப்போதைக்கு மேலோட்டமாக, அதாவது எந்தெந்த ராசிகள் சாதகமான ஒரு பலனை பெறப்போகிறீர்கள் என்பதை சொல்ல போகிறோம். இப்போது இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாலே ஜனங்களுக்கு ரொம்ப ஒரு அலர்ஜிங்க. எந்த பயிற்சி ஒன்றாலும் குரு பயிற்சி சாதகமாக நல்லா நடக்குமான்னு நினைக்கிறாங்க. ராகு கேது பயிற்சி கூட அள்ளி கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சனி பயிற்சி கண்ட மக்கள் ரொம்ப பீதி அடைகிறாங்க. அது காரணம், இந்த சனி 7.5 வருஷம் சனி 7.5 சனி வந்துச்சுன்னா ஒரு குழுக்கு உலுக்கிட்டு போகுது. இல்லை அர்த்தாஷ்டம சனியோ அஷ்டம சனியோ வந்தாலும் ஒரு மனுஷனை, அதாவது புடம்போட்ட தங்கம் மாதிரி அப்படியே என்டையராக மாற்றி விட்டுட்டு போகுது. நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. கடைசியில் சனி பகவான் நல்லது செஞ்சுட்டு போனாலும் அந்த கடைசியில் நல்லது செய்கிறது நமக்கு நிற்கலை. ஆனால் முதல்ல என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தோம், எவ்வளோ அசிங்கப்பட்டோம், அவமானப்பட்டோம் அப்படிங்கிறது தான் நம்ம பெரும்பாலும் இந்த 7.5 சனி முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. அது மகர கும்ப ராசிகளுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும். மற்ற ராசிகளுக்கு முதல் சுற்றுக்கு நிச்சயமாக பிரச்சனையாக தான் இருக்கும். 2வது சுற்று எந்த ராசிகளுக்கும் நல்லதே செய்யும். அதாவது ஒரு 25 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்கள், 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று வரும். 25-30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று நல்லதே செய்யும். டென்ஷன் இருந்தாலும் நல்லது செய்யும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இதெல்லாம் நடுப்புறம் 2.5 வருஷம் ஒரு பிட்டு மாதிரி வந்துட்டு போகும். அதுவும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் அப்படின்னு சொல்லணும். இப்போது இந்த 2025 2027 திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் இல்லையா, இது வயதுக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்குங்க. ஒரு 19 வயசு பையன் அப்படின்னா அதுவருடைய பலன் வேறு, 35-40 வயசுனா அதனுடைய பலன் வேறு, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பலனே வேறு. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு இப்போ மீனத்துக்கு, அதாவது மீனத்தில் வரார் சனி பகவான், மேஷத்துக்கு சனி பயிற்சி நடக்குது. இப்போ மேஷத்துக்கு சனி பயிற்சி நடக்குது அப்படின்னா அது விரைய சனி. கண்டிப்பாக ஏதோ ஒரு விரயத்தை ஏற்படுத்த போகிறார். அப்போ அந்த விரயத்தை ஏற்படுத்த போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சுப செலவாக மாற்றிக்கிடணும். இருக்கிற காசு பணம் எல்லாம் கடனை உடனே வாங்கி சுப செலவாக மாற்றிக்கிட்டோம்னா அசுப செலவுக்கு அங்கே வேலை இருக்காது. சுப செலவாகி போகுது இல்லையா, அசுப செலவுக்கு வேலை இருக்காது. அது சுப செலவாக மாற்றிக்கிடணும். என்னதான் இருந்தாலும் விரயம்தான். பட் இருந்தாலும் நம்ம அது சுப விரயமாக மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் கொஞ்சம் மற்ற நிகழ்வுகள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் அனுசரணையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை பொறுத்த வரலையும் இந்த சனி பெயர்ச்சி 3 ராசிகளுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்பர் 1 ரிஷபம். இருக்கிற ராசிகள்லேயே 12 ராசிகளில் ரிஷப ராசி ஒரு உன்னதமான பலனை பெறப்போகிறீர்கள். இந்த 2.5 ஆண்டு காலம்
சனி பெயர்ச்சி. இப்போது சனி பகவான் மட்டுமே வந்து பலனை கொடுக்க போகிறதில்ல, மற்ற ராகு கேது இருக்குது, குரு இருக்குது. ஸோ அதையும் கருத்தில் கொண்டு தான் நம்ம பலனை சொல்கிறோம். இருந்த போதிலும் சனி 11ல் இருந்தால் கோச்சார ரீதியாக எந்த ஒரு ராசிக்கும் வந்தாலும் அற்புதமான பலனை தரும். 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு. அப்போது ரிஷபத்துக்கு 11ல் சனி தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. உங்கள் காட்டில் மழை யோகம்தான், ஒரு பெரிய யோகம், ராஜ யோகம். இப்போ கோடீஸ்வர யோகத்தை கூட அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 11ல் இருக்கும் கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் நல்லதே செய்யும்னு விதி. அப்போ சனி பகவானுக்கு உகந்த இடம் 11ஆம் இடம். அது மட்டுமா, இந்த ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அதாவது இப்போ குரு பயிற்சியானால் 2க்கு வந்துடுவார் இல்லையா, அந்த ஓராண்டு காலமும் 2ஆம் இடம் சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ 3ஆம் இடம் என்பதும் முக்கால் சுபம், அதுவும் ஓகே. ஸோ மொத்தத்தில் இந்த ரிஷப ராசிக்கு 95% இந்த சனி பயிற்சி அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறார். வாழ்க்கையில் ஒரு புரட்சி, ஒரு மாறுதல் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ கிடைக்கலனா எப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும்? வாழ்க்கை அப்படியே இப்போ போயிட்டே இருந்தால் இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு நிலை இருக்கும். நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு நிலை, உங்களை மற்றவங்க திரும்பி பார்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த போகிறார் இந்த சனி பகவான். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் துலாம் ராசிக்கு உங்களுக்கு எங்கே வரார் அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு வரார். 6ஆம் இடம் அற்புதமான இடம். 6ல் சனி வந்துச்சுன்னு சொன்னால் வெற்றி ஸ்தானம். எதுலேயும் சாதிக்கக்கூடிய ஒரு தொழில் ஆகட்டும், உத்தியோகம் ஆகட்டும், வேலை வாய்ப்புகள் புதுசாக தேடக்கூடிய பிள்ளைகளாகட்டும் சிறப்பாக இருக்கும். எங்கேயும் எதுலேயும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை. கடன் காட்சிகள் இருந்தாலும் படிப்படியாக குறையும். தேக ஆரோக்கியம் ஓரளவுக்கு இப்போ பிரச்சனை இருந்தாலும் ஒரு சிலர் இதுவாக இருப்பாங்க, அவங்களுக்கும் பார்த்தா எழுந்து நடமாட துவங்குவாங்க. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலம் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது மகரம். இந்த மகர ராசிக்கு இது நாள் வரைக்கும் 7.5 சனி போச்சு. அதாவது தன்னுடைய சொந்த ராசிக்கு சனி பகவான் கெடுதலை பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் உண்மையாக உழைப்பவர்களுக்கு இந்த சனி பகவான் கெடுக்க மாட்டார். ஏன்னா சனி பகவானாலே உழைப்பு தான், கடுமையான உழைப்பு. யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ, சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இருக்கோ அவங்களெல்லாம் சனி பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டார். எனக்கு தீய பலனை தர மாட்டார், நல்ல பலனே தருவார். அப்போது இந்த ராசி மகர ராசிக்கு சனி பெயர்ச்சி முடிஞ்சிடுச்சு. சனி பெயர்ச்சி முடிஞ்சிடுச்சு அப்படின்னும்பொழுது வாழ்க்கையை இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு ஒரு செம்மைப்படுத்திட்டு போகும். அது மட்டும் இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ சனி இன்னும் கொடுக்கறது பாக்கி கெடுத்து இருப்பார் இல்லையா. என்னதான் இருந்தாலும் 7.5 தானே. இப்போ கெடுத்து இருப்பார்னு சொன்னால் இப்போ கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் அந்த சனி பகவான். அற்புதமான ஒரு அமைப்புங்க. வேலை, உத்தியோகம், இல்லை சொந்த தொழில், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இந்த மற்றபடி பொது ஜன தொடர்பு உள்ளவர்கள், இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உண்மையாக உழைக்கும் பொழுது கண்டிப்பாக நல்லதே செய்வார். டெஃபினட்டாக இந்த 3ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா கண்டிப்பாக இந்த 12 ராசிகளுள் இந்த 3 ராசி ரிஷபம், துலாம், மகரம், இந்த 3 ராசிக்கு மட்டும்தான் யோகமாக மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னா, கோச்சாரம் என்பது ஒரு 30லேருந்து 40% தாங்க பலன். இந்த உங்களுக்கு தசாபுத்தி சிறப்பாக இருந்து இந்த கோச்சாரமும் கை கொடுப்பதோ, துலா ராசிக்கோ இல்லை ரிஷபத்துக்கோ மகரத்துக்கோ தசாபுத்தி சிறப்பாக இருந்து இந்த கோச்சாரமும் சிறப்பாக இருக்குது அப்படின்னும்போது இரண்டும் கைகோத்து உங்களை ஒரு பெரிய வெற்றி பாதையை நோக்கி பயணப்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இது 30லேருந்து 40% தான் கோச்சாரம். அப்போ மற்ற கிரகங்கள் குரு இருக்குது, ராகு கேதுக்கள் இருக்குது, உங்கள் தசா புத்திகள் இருக்குது,
அப்போ இவங்க 3 பேர் தான் யோகமானா, இவங்க 3 பேர் கண்டிப்பாக யோகமான ஒரு தசாபுத்தியே சரியில்லைனாலும் அந்த சனி பகவான் ஓரளவுக்கு அவருடைய பலனை சாதகமான பலனை கண்டிப்பாக தருவார். அப்போ இந்த ரிஷபம், துலாம், மகர ராசி அன்பர்களுக்கு அருமையான யோகம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சனி பயிற்சியில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. நன்றி. வாழ்க வளமுடன்.